இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலையில் நடந்த ஒரு கல்லூரி விழாவிலே நடிகர் சிவகுமார் பேசியிருக்கிறார். இந்த நடிகர் சிவகுமார் யார் என்று கேட்டால், நடிகை ஜோதிகாவின் மாமனார், நடிகர் சூர்யாவின் தந்தை. நடிகர் சூர்யா எப்படிப்பட்டவர்? ஜெய் பீம் என்கின்ற திரைப்படத்தில் வன்னியர்களுக்கு எதிராக ஒரு வன்மத்தை போதித்து அதை மக்களிடையே கொண்டு சென்று அதன் மூலம் கோடிகளை சம்பாதித்த பொருளாதார கொள்ளையன். சினிமாவின் மூலம் பொருளாதாரத்தை கொள்ளையடித்த சூர்யா, அவருடைய தந்தை தான் சிவகுமார். திருவண்ணாமலை கல்லூரி விழாவிலே என்ன பேசியிருக்கிறார் என்று சொன்னார், ஒடுக்கப்பட்ட மக்கள் பெரியாரால் தான் IAS IPS படித்தார்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் பெரியாரால் தான் கல்வி பெற்றார்கள் என்று பேசிவிட்டு இறுதியாக நடிகர் சிவகுமார், பெரியாரைத்தான் ஓவியமாக வரைந்தேன், அதற்கு பிறகு பெரிய அளவில் நான் எந்த ஓவியத்தையும் வரையவில்லை என்று அந்த மாணவர்கள் மத்தியிலே பேசியிருக்கிறார் சிவகுமார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பெரியார் போராடினார், ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு IAS IPS அவருடைய விகிதாச்சார அடிப்படையில் கிடைக்கிறதா? பெரியார் எதற்காக போராடினார்? ஒவ்வொரு ஜாதிக்கும் அவர்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு, அதற்கான கல்வி, வேலைவாய்ப்பு. இன்றைக்கு IAS IPS தேர்வில் இடஒதுக்கீடு இருக்கிறதா என்பதையும் சிவகுமார் தெளிவாக பேசியிருக்க வேண்டும். திரைப்படங்களிலே நடிக்க வந்துவிட்டால், அதுவும் இந்த நடிகர்களை பொறுத்தவரை திமுக ஆட்சி தமிழ்நாட்டிலே நடக்கும் பொழுது இவர்கள் எல்லாம் சேப்பாக்கத்தில் தான் சேகுவாரா பிறந்தார், கன்னியாகுமரியில் தான் காரல் மார்க்ஸ் பிறந்தார், விருதுநகரில் தான் வின்ஸ்டன் சர்ச்சில் பிறந்தார், ஆண்டிப்பட்டியில் தான் ஆப்ரஹாம் லிங்கன் பிறந்தார் என்றெல்லாம் டன் கணக்காக கதைவிடக்கூடியவர்கள். IAS IPS தேர்வு இன்றைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கனவாகத்தான் இருக்கிறது. IAS IPS உள்ளிட்ட அரசின் உயர் பதவிகளில் ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள்? இன்றைக்கும் IAS IPS தேர்வில் அதிகமான இடங்களை பெறுவது முன்னேறிய சமூகத்தை சார்ந்தவர்கள், அதிலும் பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள். பெரியார் போராடி வாங்கி கொடுத்த இடஒதுக்கீட்டை இந்து மதத்திலே அபகரித்து கொண்ட முன்னேறிய சமூகத்தை சார்ந்தவர்கள். பெரியாரை பற்றி பேசி இன்னும் எத்தனை நாள் பெரியாரை பற்றி மற்றவர்கள் அவமானமாக பேசுவதற்கு ஒரு சூழ்நிலையை இவர்கள் உருவாக்குவார்கள். பெரியார் போராடினார், பெரியாரின் பெயரை சொன்னவர்கள், பெரியாரின் பெயரை சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் IAS IPS தேர்வில் மற்ற ஒடுக்கப்பட்ட சமூகம், பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் அதிக இடங்களை பெற வேண்டும் என்பதற்காக இந்த 60 ஆண்டுகளில் திமுக, அதிமுக கட்சிகள் சாதித்து கிழித்தது என்ன? பெரியாரின் பெயரை சொல்கின்ற இவர்கள் என்ன சாதித்தார்கள்? சிவகுமார் பேச வேண்டுமா வேண்டாமா? பெரியாரால் தான் ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் IAS IPS தேர்வில் வெற்றி பெற்றார்கள் என்று பேசுகின்ற சிவகுமார், IAS IPS தேர்வில் பெரியார் பரிந்துரை கடிதம் கொடுத்து விட்டார், ஆகவே அவர்களை நாங்கள் IAS IPS ஆக்குகிறோம் என்று எந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வாணையம் அறிவிக்கப் போவதில்லை. அவர்கள் மிகச்சிறந்த படிப்பறிவை பெற்று, மிகச்சிறந்த அனுபவ அறிவை பெற்று, அதன் மூலம் அந்த தேர்வை ஒரு முறைக்கு இருமுறைக்கு பல முறை எழுதிதான் அந்த தேர்விலே வெற்றி பெறுகிறார்கள். அப்படி அவர்கள் எழுதி வெற்றி பெறுகின்ற தேர்வை கூட பெரியாரால் தான் IAS IPS தேர்வுக்கு இவர்கள் செல்கிறார்கள், அதனால் தான் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்று ஒடுக்கப்பட்ட மக்களை இந்த திரைப்பட சமூகத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். நாம் கனவிலேயே மிதந்து கொண்டிருக்கிறோம். ஆகா, ஒடுக்கப்பட்ட மக்கள் IAS படிக்கிறார்கள், IPS படிக்கிறார்கள், அவர்கள் IAS தேர்விலே வெற்றி பெறுகிறார்கள், அவர்கள் கலெக்டராக, அவர்கள் வன பாதுகாவலராக, அவர்கள் காவல்துறை கண்காணிப்பாளராக பதவி வகிக்கிறார்கள் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் புள்ளி விவரம் என்ன சொல்கிறது தெரியுமா? கிட்டத்தட்ட 80% IAS IPS தேர்வில் பெறுகிறவர்கள் முன்னேறிய சமூகத்தை சார்ந்தவர்கள், பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு கீழே இருக்கின்ற மற்ற முன்னேறிய சமூகத்தை சார்ந்தவர்கள்.
குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்திய நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார் ஆர் வெங்கட்ராமன். அவருடைய பேரன் ராதாகிருஷ்ணன் IAS ஆபீசர். அவர் மருத்துவத்துறை செயலாளராக இருந்தார். இப்படி பலரை கோடிட்டு காட்ட முடியும். பெரும்பாலானவர்கள் IAS IPS தேர்விலே வெற்றி பெறுவர்கள் முன்னேறிய சமூகத்தை சார்ந்தவர்கள். இன்னும் அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பரவலாக கிடைக்கவில்லை. ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு IAS IPS தேர்விலே வெற்றி பெறுகிறார்கள் என்று மாணவர்கள் மத்தியிலே இந்த சிவக்குமாரை போன்றவர்கள் டன் கணக்கில் பேசாமல் இருக்க வேண்டும். குறிப்பாக வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு இன்னும் இடஒதுக்கீடே உள்ஒதுக்கீடே கிடைக்கவில்லை. வன்னியர் சமூகத்திற்கு மட்டுமல்ல, மற்ற பிற பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கும் அவர்களுக்கான விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு இன்று வரை கிடைக்கவில்லை. ஆனால் பெரியாரின் பெயரை சொல்பவர்கள் ஆட்சி நடத்துகிறார்கள். அதை பற்றி பேசுவதற்கு சிவக்குமாரை போன்றவர்களுக்கு யோக்கியதை இல்லை. சிவக்குமாரை போன்றவர்களுக்கு அதை பற்றி பேசுவதற்கு மனம் இல்லை. ஆகவே இந்த திமுக ஆட்சி வந்துவிட்டால் இந்த நடிகர்கள் பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். திமுக ஆட்சி வந்துவிட்டால் இந்த நடிகர்கள் தான் ஏதோ பெரிய புரட்சியாளரை போல மக்கள் மத்தியிலே நாடகமாடி கொண்டிருக்கிறார்கள். அதில் சிவக்குமாரை போன்றவர்கள் இன்னும் அதிகமாக நாடகமாடுகிறார்கள், இன்னும் அதிகமாக நடிக்கிறார்கள். திரையை விட்டு வெளியே வந்து சிவக்குமாரை போன்றவர்கள் திமுக ஆட்சியிலே தரையிலே நடிக்கிறார்கள் என்பதற்கு சிவக்குமாருடைய இந்த பேச்சு தான் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.